Hi everyone. So 10th standard, 11th standard, 12th standard தான் மெயினாக இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஷெடியூல் கேலண்டர், அதாவது 1 இயர் கேலண்டர் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேலண்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ நாள் லீவு, எப்போ குவார்ட்டர்லி ஆஃப்-இயர்லி எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து போன வாரமே வந்துச்சு. எதுக்கு இப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு எப்போ ஆஃப்-இயர்லி எப்போ குவார்ட்டர்லின்னு தெரிஞ்சால் தான் கொஞ்சம் சுட படிப்பீங்க. அதனால தான், ஏன்னா ஆல்ரெடி 15 டேஸ் வந்து வேஸ்ட் பண்ணவங்க 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. யாராவது 10th 11th 12th இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். ஸோ டோட்டல் டேஸ் வந்து இந்த வருஷம் 210 நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா வருஷமும் 210 நாள் தான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் மிட்டம் வந்து ஜூலை 2nd வீக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எக்ஸாக்டாக அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 18 to 26 வந்து குவார்ட்டர்லி. ஸோ உங்களுக்கு லீவே இடைப்பட்ட நாட்களில் இருக்காது, எல்லா எக்ஸாமுக்கும் லீவ் இருக்காது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 29 to August 5 வந்து லீவு. ஸோ குவார்ட்டர்லி லீவு அது வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ குவார்ட்டர்லி வர்றதுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. மிட்டம் அடுத்த மாதம். ஸோ ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதத்தில் நம்ம குவார்ட்டர்லி வந்துடுது. ஸோ ரெடியாக இருங்க. குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன்ஸ் வச்சுருவாங்க 11th 12thக்கெல்லாம். 10th-க்கும் அப்படி தான். 11th 12th மெயின்லி வந்து ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. 12th எல்லாமே தெரியும். 11th படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக வச்சுருவாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்-இயர்லி வந்து December 15 to December 23 வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கேயுமே லீவ்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அண்டு December 24 to January 4 வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்-இயர்லி லீவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய லீவ் கொடுத்துருக்காங்க, 12 நாள் லீவு. அண்ட் பொங்கல் லீவுமே January 14 to 18. ஸோ அப்போ இங்கிருந்து என்ன நடக்கும்னா ஆஃப்-இயர்லி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் 1 நடக்கும். February வந்து ரிவிஷன் 2 நடக்கும். மார்ச் ஃபஸ்ட் வீக்கெண்டில் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். ஏன்னா அவங்க சீக்கிரமாக வச்சு முடிக்கணும் தான் சொல்லியிருக்காங்க 10th-க்கும் 12th-க்கும் 11th-க்கும். ஸோ அப்போது 11th-க்கும் 12th-க்கும் எப்போ ஆரம்பிக்கும்னா மார்ச் ஃபஸ்ட் வீக், அதாவது 3ஆம் தேதிக்கு முன்னாடியே ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 10th-க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மார்ச் அந்த 3rd வீக் 4th வீக்கே ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். போன வருஷம் லாஸ்ட்டாக தான் ஆரம்பித்தாங்க மார்ச்சில். ஸோ இந்த தடவை நடுவில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலுமே டைம் டேபிள் அஃபிஷியலாக வரட்டும், பேசிக்கலாம். பட் திஸ் இஸ் தி அஃபிஷியல் கேலண்டர், ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முடிஞ்சோடனே செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் வந்து செகண்ட் மிட்டம் வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட்டாக எல்லாம் போயிட்டுருக்குது. இப்போ உங்கள் ஸ்கூல்லே எடுத்திங்கன்னா எல்லாத்துலையும் 2 லெசன் முடிச்சிருப்பான். ஸோ அதுவும் லீவ்லேருந்தே முடிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், மேக்ஸ் இல்லைனா 4 சாப்டர் முடித்த ஸ்கூல்லாம் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து அவங்க கூட அந்த ஃபாஸ்ட்டாக இணையாக நீங்கள் போக முடியலனாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு 2 சாப்டர்னு சொல்லிவிட்டு மேக்ஸில் முடிச்சிருங்க. மேக்ஸ் தான் மெயின். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் அதே மாதிரி தான். இப்போது ஃபிசிக்ஸ் வந்து 1 மாதத்துக்கு 2 லெசன் கூட பிடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் இந்த மாதத்தில் 3 லெசன் முடிக்கணும், சரிங்களா? அதேமாதிரி பயாலஜி வந்து ஒரு டேஞ்சரான சப்ஜெக்ட். பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 3 பாட்னி லெசன், 3 ஜுவாலஜி லெசனே இந்த மாதத்தில் முடிக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணாமல் இந்த 15 டேஸ் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ யாரெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக கோப்பப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போது டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பித்து இல்லை 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 9 மணி படிக்கிற வழியை பாருங்கள். அண்ட் காலையிலையுமே அந்த ஷெடியூல் வந்து கரெக்டாக போட்டு எந்திரிங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இது பண்ணுறதே கிடையாது. நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஷெடியூல். இதை பார்த்துமாவது ஒழுக்கமாக வந்து படிக்கிற பாரு. இது எல்லா வருஷமும் இந்த ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் டைமே கிடையாது. வித்தின் 2 to 3 months வால்யூம் 1 நினச்சிப்பார். இப்போவே வந்து முக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து இப்போவே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற வழியை பாருங்கள். இல்லைனா கஷ்டம். ஃபோன் நோண்டிட்டு நீங்கள் விளையாண்டுலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். ஸோ உங்கள் சீனியர்ஸ் கஷ்டப்பட்டுருக்கிறது பார்த்து தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இதை மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கோப்பப் பண்ணிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், பப்ளிக் எக்ஸாம் இந்த தடவை வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கே வந்துருங்கிறது நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். February மாதம் ப்ராக்டிக்கல் வச்சு முடிச்சுருவாங்க. ஸோ எல்லாமே சீக்கிரமாக இந்த தடவை வைக்க சொல்லிக்காங்க. ஏன்னு தெரியல, எலெக்ஷன் வரனால கூட இருக்கலாம். பட் ஆனால் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஒரு பயம் வரட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோவே போட்டது. ஸோ அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது நீங்கள் வந்து இனியாவது படிக்க ஆரம்பிங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.